ஹலோ வியூவர்ஸ். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ மீண்டும் ஒரு 1 லட்சத்துக்கான வீடு கட்டி கொடுக்கறதுக்கான பணிகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுக்கான நிதி பார்த்தீங்கன்னா 3500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் வீடு கட்டி கொடுக்குறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ அதானி குரூப், ரிலையன்ஸ் இவங்க 2 பேர் தான் நாட்டே முக்கால்வாசி விஷயம் எல்லாத்தையும் உங்களோட பிஸ்னஸ் தான் எல்லா இதுலையும் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க கால் பதிக்காத இடமே கிடையாது பிஸ்னஸில். இப்போ பார்த்தீங்கன்னா அதானி குரூப் பார்த்தீங்கன்னா இல்லை அட்டாமிக் எனர்ஜி, அதானி அட்டாமிக் எனர்ஜின்ட்டு அதுலேயும் இப்போ அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் கால் பதிச்சிருக்காங்க. இந்த இதுலேயும் அவங்க கண்டிப்பாக ஒரு கலக்கலப்பான்றது நோ டவுட்ஸுங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, துபாயில் 6G நிறுவனம் அவங்க ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு இருக்காங்க இந்த இயர்ன்ட்டு. எங்கே பார்த்தீங்கன்னா 5G 4Gக்கே நம்ம திண்டாடிட்டு இருக்கோம். 5G ஃபோன் வச்சா தான் 5Gயோட நெட்ஒர்க் நல்லா ஸ்பீடாக கிடைக்கும் அப்படின்ட்டு. அங்கே அப்படிலாம் கிடையாது. இந்த நெட்ஒர்க்கை ஸ்பீட் ஹை லெவலில் கரெக்டாக சூப்பராக போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஸ்பேன் ஆஃப் 2 இயர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 6G நெட்ஒர்க் வரப்போகுது. ப்ளஸ் 145 GB ஸ்பீடு இதை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான பணிகள் தொடங்கிட்டு இருக்கு. அதன் நிறுவனத்தின் டியோ அப்படின்ற அங்கே நெட்ஒர்க் ஒன்று இருக்குது துபாயில். இங்கே எப்படி ஏர்டெல்லும் ஜியோ சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அதோட சிஇஓ ஃபஹத் அல் ஹசாமி அவர் சொல்லியிருக்காரு. ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுஹேல் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.